அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மிசாக்கா கனடாவிலிருந்து ஜபங்களுக்கு கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வத்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா நீங்கள் வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை அப்பா, கிருபை. நாங்கள் மட்டும் ஆண்டவருக்கு, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உங்களோட கிருபை ஐயா, உங்களோட கிருபை எங்களை தாங்கி வருகிறபடினால் நன்றி சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எதோ வேலையில ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாய் ஒரு சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை வைக்க வைத்தவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா கிருபை அப்பா, எல்லாம் கூட கிருபை தாங்கி வருகிறபடினால் நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. ஆயிரம் நாவுகள் போகப்பா, கோடி நாவுகளும் அழியாதப்பா. கிருபை, கிருபை. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுவோம். தந்தவரை தந்தவரே அப்பா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபை அப்பா, கிருபை, கிருபை, கிருபை. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா. காலங்களுக்காக ஞானங்களுக்காக ஒரு சமூகத்துல வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. அப்ப நிலைகளில் நடக்கிற காரியங்களை ஒன்றைங்களை சமாளித்து கொண்டு வரும் சுவாமி. ஐயா சுவாமி, மாற்றுங்க தகப்பனே. இறுதிய கடினங்கள் படுத்தாங்க தாழ்த்தி ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாம் கிருபை சுவாமி, கிருபை சத்தா, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. கிருபையின் காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. உங்களை வருகை மிக சமீபமானாலும் தகப்பனே ஒவ்வொரு கெட்டு கூட்டு நன்றி ஆண்டவர், கிருபைக்காக நன்றி ஆண்டவர். எவ்வளவு நல்ல தேவனா அப்பா, எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா பாபா. ஜனங்கள் போட்டு எங்களுடைய சாமி நடக்கிற யுத்தங்கள் ஆண்டவர் நடக்கிற ஒவ்வொரு ஆண்கிறீங்கப்பா, வியாதிகளப்பா, பஞ்சங்களப்பா, கொள்ளை நோய்களப்பா, பிரச்சனைகளப்பா ஆண்டவரே. யுத்தத்தில்ப்பா இவர்களுக்கு வேண்டிய வேண்டிக் கொள்ளுகிறோம். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. மக்களப்பா, வைத்தியசாலையில் இருக்கிற மக்கள் அப்பா, அப்பா இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இறக்கத்துக்கு முடிவில்லை சுவாமி. உங்களோட அன்பு கலவில்லை சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவரே, நீங்க இறக்கம் செய்யுங்கப்பா.
இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீங்கள் இடைவெளி இவர்கள் தங்களை தாழ்த்துகிறவளாய் தவிர்க்கிறவளாய் அப்பா இவர்கள் பெற்றுக் கொள்ளவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் யுத்தங்களை எல்லாம் நீங்க நல்லவரே அப்பா அந்த யுத்தங்களுக்கு ஒரு மொழியை கொண்டு வர முடியாது. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம் தகப்பன், நன்றி அப்பா. கொள்ளை நோய்கள் அப்பா, நோய்கள் அப்பா, வியாதிகள் அப்பா, உலகம் முழுவதும் வியாதியினால் அதுக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு குணமாக்கும் ஆசீர்வதிங்க தகப்பன். இவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களுடைய புறவாகி ஆண்டவரே தங்களுடைய வழிகளை எல்லாம் விட்டு சந்திக்கிற தேவன் நீங்க சொல்லி உங்களை சார்ந்திருக்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய அந்த இருதயத்தை கொடுங்கப்பா. சத்தியம் என்று ஆண்டவரே கரங்களில் ஒன்று அனந்தரும் மட்டும் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகிறோம். சந்திக்கிற மக்கள் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் நீங்க தேவன் இவர்களுக்கு உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. உதவி செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க. பரத்திலிருந்து கட்டளை எடுங்கப்பா. அப்பா நன்மையானதை இவர்கள் கண்டுபிடிக்கிற செய்யுங்கப்பா. தருவாயில் இருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை கண்டுபாட்டை இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேசமெல்லாம் வறட்சியா பாவையில் இல்லையாப்பா, போராட்டங்களப்பா, ஜனங்களுக்கு குரலப்பா. ஆண்டவரே இவரெல்லாம் தங்களை தாழ்த்தி உங்களை மாற்றி தேடி அப்பா சேமத்தை ஆண்டவரே நீங்க கொடுக்கிறது தேசங்கள் எல்லாம் வறட்சியில் இருந்து ஆண்டவரே செழிப்பை கட்டளை இருந்து சுவாமி ஜனங்கள் மனந்திரும்பட்ட சுவாமி மனந்திரும்ப ஆண்டவர் ஜனங்களுக்கு விடுதலை உண்டு சுவாமி. தேசங்களில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க நீக்கி தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எனவே அப்பா எல்லாம் ஒரு நேரம் மக்கள் சுவாமி அப்பா அந்த பஞ்சத்திலே ஆண்டவரே பசியில நன்றி சொல்றோம், நன்றி சொல்லுங்களுக்கு நீங்க அப்பா ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வரும் ஆண்டவரை முடியும் கடுமையா ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, இருங்கப்பா, எல்லாம் நீங்க செழிப்பை காட்டலிடுங்க சுவாமி. எங்களுக்காக வேண்டி ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரே அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில் சொல்லுகிறோம் ஐயா.
தங்களை ஆண்டவர்கள தலைவர்களுக்காக ஒரு அதிகாரம் எல்லாம் உங்களுடைய கரத்தினால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் ஆண்டவர் அதிகாரம் ஜனங்களை அழுகிறவர்கள அதிகாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டும் தேசத்திலே ஆண்டவரே மாற்றி கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தேசமெல்லாம் ஆண்டவரே இருக்கிற மக்களுடைய கண்ணீர் தொலைக்கப்பட நன்மைக்கு 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 அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரம் நேர பிள்ளைகள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் வேண்டிக் கொள்வோம். எந்த நேரத்திலும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்துமாயங்களும் ஒப்பு கொடுத்து ஆயத்தப்படுகிறவர்களுக்காக கிருபை செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிய தேவைகள் குடும்பங்கள் ஒவ்வொன்றை கட்டாவே சந்திங்கப்பா, நடத்துங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தாப்பனே. அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே இருக்கிற ஊழியக்காரர் எங்கெல்லாம் கடைசி நாட்களில் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சார். அந்த ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கொள். எந்த இடத்துல நின்றால் எந்த பையங்களோட கிருவை உங்களோட அபிஷேகம் உங்களை தாங்கி ஆண்டவர் அபிஷேகம் எல்லா நோய்களையும் பிடிக்கிற அபிஷேகம் அவர்களை தாங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தாங்கிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரை இவர்களை நிரப்பி ஆண்டவரை அந்த இடங்களில் ஆசீர்வாதத்தினால் கட்டளையிடும் சுவாமி. இந்த ஊழியக்கார ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் ஆவுளியம் சிறர் எல்லாம் கிருபை அப்பா, கிருபை 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 கிருபப்பனே சகப்பனே நன்றி சொல்லுவோம். சபைகள் எல்லாம் உங்களுடைய சபைகள் சபைகள் உலகம் இருக்கிற சபைகள் முழுவதும் கொல்லப்பட்ட சபைகள் ஒவ்வொன்றுக்காக வருகிறோம். மனவாட்டிகளா உங்களுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபைகளாக ஆயத்தப்படவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவதும் தங்களுடைய குடும்பமாக ஆயத்தப்பட்ட சபைகளை நிற்கத்தக்கதாய் ஆசீர்வதி ஐயா. சேர்க்கிறது வருகிறதுவனா இருக்கிறீங்க சுவாமி. ஐயா மனவாட்டி எடுத்துக்கொள்ள வருகிறதுவனா இருக்கிறீங்க சுவாமி. இவர்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் அவையிலே ஆவியோடு உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவர்களாய் இவர்கள் வழிநடத்த வேண்டும் வைக்கிற சுவாமி. எல்லாங்களுக்கு இருவை தாங்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறோம். சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சபைகள் நினைக்கிற போதவர்களின் கருத்து தருகிறோம். சபைகளின் மக்களை நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பர்களாக வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஊழியக்காரர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசைங்க பலிபீடங்களில் வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஊழியக்காரர்களையும் போராளர்களையும் சபைகளை கட்டுகிறவர்களாய் சபைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க சுவாமி. உதவி ஊழியர்களையும் போராரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களாயும் ஆசீர்வதிங்க. இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சிகளாக முன்மாதிரியாக நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். எல்லாம் கிருபை அப்பா, எல்லாம் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சகப்பனே நன்றி சொல்லுறோம். ஆண்டவரே
ஊழியத்தை விட்டு போய் ஆண்டவரே பின்வாங்கி போயிருக்கிற ஊழியர்களுக்காக இவர்களை எல்லாம் திருப்பிக் கொண்டு வாங்க சுவாமி. உங்களோட நாமம் சுவாமி, உங்களோட நாமம் ஆண்டவரே இந்த வழியில் விழுந்தால் அந்த இடத்திலிருந்து எழும்பத்தக்கதா என்றாக பணியாளர்களுக்கு உதவி செய்யும்படியாக தாங்கள் தாழ்த்தட்டு சுவாமி. உங்களிடத்தில் சிலம்பமாக வந்தங்கள் மருத்துவமான ஊழியத்தை செயலாளரை மாற்றுங்க சுவாமி. அஞ்சு நேரிலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. ஒரு பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாம் காத்துக் கொள்ளுவோம் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தாத்தா, வேண்டிக் கொள்ளுறோம் தாத்தா. ராஜ்யத்தின் சுவிசேஷாலையாதிகளுக்கு அறிவிக்கப்படும் அப்பொழுது மொழி உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷமாட்டவரை நன்றி ஆண்டவரை. அதுக்குரிய காலங்களையும் நேரங்களையும் இந்த நாட்களையும் நீங்க தந்திருக்கிறபடி நான் நன்றி சுவாமி. ஆண்டவரே ஒன்றையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து நடத்துறபடியினால் நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றி நன்றி. என்னமாய் ஆண்டவரை அழைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் சுவாமி. அந்த இடங்களில் நிற்கிற மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மிஷனரிகள் இருக்கிறார்கள் சுவாமி. அந்த இடங்களில் எல்லாம் நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஐயா அந்த மிஷனரிகளுடைய கண்ணீர்கள் ஆண்டவரை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நிறுத்துங்க. நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டி அந்த இடத்து மக்களையும் கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ரசிக்கப்பட வேண்டும் அடைய வைக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். அவைகளோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர் அவரை செய்கிற மக்கள், விசாரிக்கிற மக்கள், சூரிய ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொடுங்க சுவாமி. கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. செல்வம் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியதா இருக்கிற சுவாமி. தகப்பனே ஊழியத்துக்கு தேவையான சந்திக்கத்தக்க கிருபைகளை நீங்க அவர்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அந்த இடத்து மக்களும் வாழ்வாங்க அந்த இடங்களில் அவர்களும் ஆண்டவரே மனந்திரம் வாழ வேண்டும். அவங்களோட கிருபை அப்பா, எல்லாம் அவங்களோட கிருபை. அப்பனே நன்றி சொன்ன நாட்களை வாழ்வு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வது. அடைய காலங்கள் வரும் அன்பு அணிந்து போற நல்ல செய்திகளில் ஆண்டவரை கொடுமைகளும் கிரமங்களும் பாவங்களும் முடியுமாண்டவரே. அப்பா ஜனங்களுக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே அபிஷேகமாக உங்களுடைய கடைசி நாட்களில் ஆண்டவர் ஆவியின் அபிஷேகமாக அன்பின் மலையை ஊற்றும்படியாக வேண்டிக்கொள், நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். காரியங்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் செய்யத்தக்கதாய் ஆண்டவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நீங்க செய்ய முடியும் கத்தாவே. பிறந்திருக்கிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் அன்பில்லையப்பா, அன்பில் குடும்பங்கள் சேர்ந்திருப்பார்கள். பிறந்து கண்ணீரோடும் ஆண்டவர் நீங்களே குடும்பத்தை காட்டுகிற தேவன் என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ள ஆண்டவரே. என்னமாய் ஆண்டவரே இந்த குடும்ப பிரிவில் ஆண்டவரை நீதிக்காக கண்ணீர் வேண்டிக் கொள்கிறார். அவர்களை எல்லாம் கத்தாவே கேட்டு
அவருடைய வழிகளில் ஆண்டவரது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் வாழ்ற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த வாலிப பிள்ளைகள் முக்கியமானவர், என் வாலிப பிள்ளை பெற்றோருக்கு முக்கியமானவர். உங்க ராஜ்யத்துக்கு வேணும் சுவாமி, உங்க ராஜ்யம் கட்டப்பட வேணும் சுவாமி. ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்க, பொல்லாத சத்துருவின் கையில் இருந்து வஞ்சனையான கையில் இருந்து ஆண்டவரே இவர்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு ஆண்டவரே. இவர்களுடைய கைகளில் இருக்கிற போன்கள், வீடுகளில் இருக்கிற டெலிவிஷன்களில் எல்லாம் ஆண்டவரே நன்மையானதை காணும்படியாக அவர்களை திருப்பி கொண்டு உங்களோட வார்த்தையை கெடுக்கிறவளாய் உங்களோட வழிகளில் நடக்கிறவளாய் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, வேண்டிக் கொள்றோம். எல்லாம் உங்களுக்கு கிருபையா அவனே கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, கனடா தேசத்தின் நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த தேசத்துல வாழ்ந்திருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்கள் ஆண்டவரை கீழ்படுகிறோடா, தேசத்துக்கு நன்மை செய்கிறவளாய், தேசத்துக்கு ஆண்டவரே இவர்கள் நன்மையானவை செய்கிறவளாய் மாறட்டும் ஆண்டவர். கர்த்தாவே கனடா தேசம் ஆண்டவரே எங்களுடைய மக்களுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்து ஆண்டவர் வாழ்வளித்த தேசம். அந்த நாட்களில் மிக நடிகரினாலும் ஆண்டவர் தேசம் கட்டப்பட்ட தேசம் மறுபடியும் திருப்பி கொண்டு வாங்க. பாவங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னி சாபங்களை எல்லாம் நீக்கி போடுங்க சுவாமி. நீங்க தானப்பா வழி, நீங்க தான் சத்தியம், நீங்க தான் ஜீவன் அப்பா. அப்படியே ஆண்டவரே தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா. ஆண்டவரே ஆளுற தலைவர்களையும் வழி நடத்துங்க சுவாமி. சட்டங்கள் எல்லாம் தேவனுக்கு பயந்து தேசத்தை ஆளுகிற சட்டமாய் இருக்கட்டும் சுவாமி. எல்லா வித தீமையான காரியங்களையும் தேசத்தை விட்டு அகற்றி தேசத்துக்கு நன்மை தாங்கப்பா. மறுபடியும் ஆண்டவரே இந்த தேசம் உங்களுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம். எங்கள் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படவன், எங்களுடைய உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் அந்த வழியை கண்டு சுவாமி. அவருடைய ஆத்மாவில் ஏறப்பட்டவர், ஆத்மாவின் நிலையை உணர்ந்தவர்களாய் மரணத்துக்கு பின்பு ஆத்மா நிலை என்பது உணர்ந்தவர் திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீங்களே வழி அப்பா. பிதாவினிடத்தை யாரும் போக முடியாதுன்னு சொல்லி இருக்கிற சுவாமி. அவர்களை என் கண்டுகொள்ள கிருவை செய்ய பார்க்கிறேன். எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் ஆண்டவரிடம் இருந்து ஆண்டவரே சந்தோஷமாயிருக்கிறவர்களுடைய சுவாமி சந்திங்க சுவாமி, சந்திங்க. இந்த நாட்கள் அறையில் சொல்ல முடியாது சுவாமி. இந்த காலத்தில் ஆண்டவரே எங்கும் அழித்துக் கொண்டிருக்கிற சுவாமி. ஒருவர் ஆண்டவரே வாழ வேண்டும் அனுபவிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற நாட்டு மக்கள் ஆண்டவர் எத்தனையோ தேசத்து மக்கள் தேசத்தை சஞ்சம் புரிந்து ஆசீர்வதிக்கப்படுவனே உங்களுக்கு பிரியமாய் நடந்த ஆண்டவரே இந்த தேசத்தின் நன்மைக்காக ஆண்டவரில் சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான் முடிவிக்கிறோம். கர்த்தா கிருபை அப்பா, எல்லாம் கூட கிருபை 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 அப்பா. ஆண்டவரே எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக இந்த கப்பனே இலங்கை தேசத்துக்கு அது நன்மையை தாங்கப்பா. நீங்க தான் நம்ம நன்மை, நீங்க உங்களுடைய கருத்தை அந்த தேசத்தை நாட்டும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நீங்க ஆசீர்வதித்தால் ஆசீர்வதித்தால் அது வெறும் நிற்ப முடியாது சுவாமி. ஜனங்கள் கீழ்படிய வேணும் சுவாமி, ஜனங்கள் கீழ்படிய வேணும். இன்னுமா ஆண்டவரே தங்களுடைய வழியில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்து மக்கள் மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய உறவுகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய சகோதரர்கள் உண்டு சுவாமி. ஆசீர்வதிங்க, ஜனாதிபதியையும் ஆண்டவரை பாதுகாத்து ஆசீர்வதிங்க சுவாமி. தேசத்துக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா எத்தனையோ காலமாய் ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவர் நடக்கிற போராட்டங்கள் ஆண்டவர்
அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசம் உங்களுடையது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அந்த தேசம் ஆண்டவரே இம்மட்டுமாய் அந்த தேசம் மகிமையினால் இருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே ஒரு சிறிய தேசமாக இருந்தாலும் தகப்பனே அந்த தேசத்தை நீங்க மகிமையினாலும் கலத்தினாலும் ஒளி சூட்டி இருக்கிறீங்க சுவாமி. உங்களுடைய தேசம் ஆண்டவர், நீங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிங்க. அவர்களும் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டு சமாதான கர்த்தர் நீங்க தான். இந்த காலத்தை நீங்க சமீபத்தில் வைத்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அப்பா தேசம் உங்களுடைய அப்படியாக ஆண்டவரே தேசம் 5 தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே மனிதர்களையும் ஆராதி கொண்டிருக்கிற தேசம் ஆண்டவரே, அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவர். அவர்களுடைய அறிவிக்கான்கள் திறக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய ரத்தஞ்சி தெளிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய ரத்தத்தினால் அந்த தேசம் முழுவதும் 43 42 கோடிய மக்கள் இருக்கிற தேசம் ஆண்டவர், பெரிய தேசம் ஆண்டவர். எல்லா மக்களும் தகப்பனே ஆராதிக்கிறவளாய் மாற 2 தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி. இந்த 2 தேசங்கள் எல்லாம் உங்களுடைய வெளிச்சத்தை காண வேண்டும். எல்லா தேசங்களும் ஆண்டவரே அந்த ஆச்சரியமா அனுபவிக்கிறோம் சுவாமி. ஆகும் அப்பா, ஆகும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய நாங்க அறிய முடியாது சுவாமி, நாங்க அறிய முடியாது. இந்த தகப்பனே நீங்க அதன் காலத்தில் ஆண்டவரை நேர்த்தியா செய்து முடிக்கிற தேவன் சுவாமி. நாட்களிலும் ஆண்டவரை நீங்க ஒவ்வொன்றை நடத்தி வருகிறீங்க சுவாமி. அப்பா அந்த தேசத்தில் உள்ள மக்களுடைய முழங்கால நம்மிடம் நாவலில் அறிக்கை செய்யும் ஆண்டவரே என்பது ஆண்டவரே உங்களுடைய ஆதீனத்தில் இருக்கிறது சுவாமி. ஏற்ற காலங்களை எல்லாம் நடத்துறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். காலங்களும் நேரங்களும் எல்லாம் உங்களுடைய கருத்தில் உண்டு சுவாமி. அப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேசத்து மக்கள் எல்லா மக்களும் ஆண்டவர் பூமியில் ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம். கிருபை உங்களுடைய சுவாமி, கிருபை உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் உங்களுடைய கிருபை தான். கிருபை காலத்தில் வருகையின் காலத்தில் இந்த மக்கள் எல்லாம் விடுதலை பெற்று ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு பிராணம் கெட்டு போகக்கூடாது சுவாமி. எல்லா மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எல்லா மக்களுக்காக வேண்டிக் அப்பா பிள்ளைகள் குடும்பம் வேண்டி இந்த நாட்களில் உங்களை சிறையினால் மூடி சொட்டை நிழலில் மறைத்து ஆண்டவரை நடத்துகிறவரை நான் நன்றி சொல்லுகிறோம். காலங்களுக்குள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்துக் கொள்வது தந்தபடி ஆண்டவரே என் பிள்ளைகள் எல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார் வார்த்தையின்படி உங்களுடைய போதிப்பில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்கிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்படியான சமாதானத்தினால் நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சகாப்பனே பிள்ளைகள் குடும்பங்களுக்காக இப்படி யாரெல்லாம் பெற்றோர்கள் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக அவங்களுடைய குடும்பங்களுக்கு இருக்கிறார்கள் சுவாமி. யோகத்தை கேட்கிறவரை யோகத்துக்கு பலனை கொடுத்து சீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களை நோக்கி குறிப்பிடுவோம் வெட்கப்பட்டு போவதில் என்றபடி வெட்கப்பட்டு போக நன்றி சொல்லியா நன்றி சொல்லுவோம். அப்பா நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே சங்கமான ஆசீர்வதிங்க தாகம் அதனோட கொடுக்கிற வார்த்தை இந்த வார்த்தைகளோடு சுவாமி. ஆண்டவர் இந்த காரியம் வீணாய் விருதாய் போகாதபடி ஆண்டவரே நடத்துற ஆண்டவரை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி சுரப்படுத்தி ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. தேவைகளோடு இருக்கிற அந்த
சொன்னீங்கப்பா. அவர்கள் உங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் மாணவத்தாகத்தோடு ஆண்டவரே இந்த செய்கிறவர்களை வழிநடத்தி என்னமாய் ஆண்டவரே காலங்களுக்கு அறிவிக்கிறவர்களும் விட்டு சுவாமிகளும் விட்டு அலும் பட்டபடியே கரலும் விட்டு யாமக்காரலும் விட்டு சுவாமி ஆண்டவர் நிலைமையை பார்த்து ஆண்டவர் சூழல்களை பார்த்து ஜனங்களுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவர் ஜனங்களை பார்த்து ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவரே தாகத்தோடு ஆண்டவர் மக்களை எழுப்பித்தாங்கப்பா. அப்பா உலகத்தின் மொழியிலே ஆண்டவரே சுவாமி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே இவைகளால் தானப்பா குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களை எழுப்பித்தாங்கப்பா. போதாதப்பா போதாதப்பா இன்னும் வேணும் அப்பா இன்னும் வேணும் அப்பா நிரப்புங்க அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி சொல்லுறோம் சரியத்தில் அடைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க வழி நடத்து எல்லா கனவும் துதியும் மாய்மை உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஆமென்.